என்னதான் ரொட்டவேட்டரில் சேர் ஓட்டினாலும் கைவண்டியில் ஓட்டுற மாதிரி சேர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ரொட்டவேட்டர் உங்களுக்காகவே நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். பிஎஸ் அக்ரோ ரொட்டவேட்டரில் 9 அடி பட்லிங் ரொட்டவேட்டருங்க. இது பார்த்திங்கன்னா 72 பிளேடு வரும். மெக்கானிக்கல் ஆயில் சீலோடு வந்துடும். உங்களுக்கு 9 அடி அகலத்தில் ஒரு கேஜுவல் மாட்டினா எவ்வளோ அகலம் கவர் பண்ணுமோ அதே அகலம் ரொட்டவேட்டர் கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கஸ்டமைஸ்டு சைஸில் வேணுனாலும் எங்ககிட்ட இருக்குது. 10 அடியில் வேணுனாலும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். 12 அடியில் இருக்குது, 8 அடியில் இருக்குது, என்ன சைஸில் வேணாலும் இருக்குது. சேரு ஒரே லெவலாக வருங்க. நீங்கள் ஒரு சால் ஓட்டுறதே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, அதே மாதிரி நீங்கள் 2 சால்லையே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட முடியும். ஹைட்ராலிக்கலி லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. இதே மாதிரி கஸ்டமர் ரிவ்யூவோடவே இருக்குது, நீங்கள் அதை கேளுங்க. சார், குட் ஆஃப்டர்நூன் சார். அவியனூர்லேருந்து ஜெய்சங்கர் சார். நேற்று வீடியோ அனுப்பிச்சிருந்தேன்ல, அந்த வீடியோவோட ஃபீல்டு சார் இது. பாருங்கள், கரெக்டாக 1 ஏக்கர் இருக்குது சார். இந்த 1 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 7.5 to 8 பாயிண்டில் கவர் ஆகிடுச்சு சார். 8 பாயிண்ட், மேக்ஸிமம் 8 பாயிண்ட் கரெக்டாக. இது 1 ஏக்கர் சார், ஒரே ஃபீல்டு. இப்போ பாருங்கள், சேரு பாருங்கள். இப்போ நேற்று ஓட்டந்து இன்றைக்கி சேரு கனிஞ்சு போயிருக்கு. பாருங்கள், என் காலடி பாருங்கள், கரெக்டாக அந்த அரை அடிக்கு மேலே இல்லை சார் சேரு. இதே பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் ரொட்டேட்டர் ஓட்டினோன்னா இது மாதிரி நடக்கவே முடியாது சார். அப்படியே வழிக்குன்னு ஓடும். நம்ம ஃபீல்டு வந்து நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படியே கரெக்டாக டில்லர் ஓட்டின மாதிரியே இருக்குது சார் ஃபீல்டு. சூப்பராக இருக்குது சார் ஃபீல்டு. புதுசாக வந்து பார்க்குறவன் இது டில்லர் ஓட்டிருக்குதா என்ன ஓட்டிருக்குதுன்னு தெரியாத கன்ஃபியூஷனில் பார்ப்பேன் சார். அது மாதிரி இருக்குது ஃபீல்டு. பக்காவாக அப்படியே ஈவனாக எல்லா இடமும். ஏதாவது ஒரு சில இடம் ரேராக பேராமல் விட்டுருக்கு. அது ஓட்டுறவங்களோட ஃபால்ட்டு தான். பழக தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் சேர். ஆனால் ஒரு நெல் வயலுக்கு தேவையான உழவு கரெக்டாக இருக்குது சார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ இது மொதல் சால் ஓட்டி விட்ருங்க சார். நம்ம 2வது சாலும் இதே மாதிரி நம்ம வண்டியை ஓட்டுறதுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னா பரம்பு அடிக்கிற வேலையே இருக்காது சார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்படி பரம்பே அடிக்க தேவையில்ல. இப்போ இந்த சேரெல்லாம் கனிஞ்சு போயிடும். அடுத்தது ஓட்டும்போது ஈஸியாக இருக்கும். லோ செகண்டு தான் ஃபஸ்ட்டு மொதல் சால் போட்டு ஓட்டினேன். 2வது சால் லோ தேர்ட் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் இன்னும் ஓட்டி பார்க்கல. ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஆனால் நமக்கு அந்த பரம்பு ஆப்ஷன் பின்னாடி இருக்கிறதால ஒரே இதே போதும்னு நினைக்கிறேன். இது நேரடி விதைப்புக்காக தான் இந்த ஃபீல்டு ரெடி பண்ணுறாங்க. அடுத்த சால் ஆனால் டில்லர் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு டில்லர் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்த சால் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷம்.